சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பாஜகவுடன் ஒரு கூட்டணி. அது கன்ஃபார்ம் ஆயிட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதே நேரத்தில் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இப்போ அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கோமா அப்படின்னு என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது வந்து போயிட்டு இருந்துச்சு. அவரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு, நாங்கள் அதில் தான் இருக்கிறோம், பயணிக்கிறோம். இது நயினார் நாகேந்திரன் அவர்களே சொல்கிறாரு. ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்ணாமலை அவர்களை வந்து களத்தில் இறக்கலை, பாஜக வந்து அப்படியே ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு பரவலாக ஒரு தகவல் பரவுது. ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ வர என்ன சொல்கிறாருன்னா, நான் கட்சிக்காண்டி உழைக்கிறேன், பாரதத்தை நேசிக்கிறேன், மோடி ஐயாவுக்கு நான் வேலை செய்ய தயார் அப்படிங்கிறாரு. எந்த இடத்துலையுமே மோடி அவர்களை தாண்டி வேறு எந்த பேரை வந்து ஒரு கோட் பண்ணலை. நீங்கள் நல்லா பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து இந்த பேசுகிறதுக்கு கூட்டணி உடன்பாடு இதுக்கெல்லாம் வந்து அமித்ஷா அவர்கள் தான் வந்தாங்க. மோடி தரப்புலேருந்து பெரிய எந்த ஒரு எதுவுமே வந்து வரலை. ஏன்னா மோடி அவர்கள் மேலே வந்து நல்ல ஒரு நம்பிக்கை, ரெண்டு பேருக்குமே மாறி மாறி ஒரு நட்பெயர் இருக்குன்னா இருக்குது. பாஜகங்கிற கட்சியில் யார் வேணால் வந்துட்டு போட்டு, மோடியா அப்போ நான் அவருக்கு என்ன வேணால் செய்ய தயார் அப்படின்னு களை இறங்கினவர் திரு அண்ணாமலை அவர்கள். அதை தாண்டி இந்த பாரதத்தை வந்து நேசித்து விரும்பி, இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி தான் இப்போ வந்து இந்த அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரா இருக்கட்டும், பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், அந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும். பன்னீர்செல்வம் வந்து அடிக்கடி பேசியிருப்பார், மோடி அவர்களை வந்து புகழ்ந்து பேசியிருப்பார். நல்லா பார்த்துருப்பீங்க, மோடி அவர்களை புகழ்ந்து பேசியிருப்பார். மோடி 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 இந்த பிம்பத்தை வந்து அவர் ரொம்ப வந்து பேசியிருப்பார். டிடிவி தினகரன் அவர்களும் மோடி, பாஜக தான் ஒட்டுமொத்த பாஜக, பட் அதை தாண்டி மோடி மேலே ஒரு அதிதீவிர ஒரு விசுவாசம், பாசம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதைத்தான் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து விரும்பினாங்க. எப்படின்னா, அஇஅதிமுக வந்து அந்த கட்சிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அது எப்படி இருந்த கட்சி இன்னைக்கு எப்படி ஆயிட்டுன்ட்டு. அப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து வேணும், எனக்கு டிடிவி தினகரன் அவர்கள் வேணும், முக்கியமாக இவங்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி களங்காண்டுட்டு தான் அவர் ஆசைப்பட்டார். அது நடக்கலை. அதுக்கான வேலையை வந்து இவங்க வந்து பார்த்து விட்டு போயிட்டாங்க. இப்போ எல்லாரும் அப்படியே வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக சொல்கிறேன், இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி அதுக்கப்புறம் வந்து போனதுக்கப்புறம் திரும்பவும் இறக்குவாங்க. உண்மையில் நடக்கும், உண்மையில் நடக்க நீங்கள் என்ன எழுதி வச்சுக்கிடுங்க. முன்ன மாதிரி கிடையாது, எல்லாருமே சைலண்ட் ஆகிட்டாங்க. பாஜக அது ரிப்போர்ட்டும் கூட மேலே வர போயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது 100க்கு 100 உண்மை. அதனால் அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிப்படையாக அடிக்கடி வந்து சொல்லக்கூடிய வார்த்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இங்கே தான் இருப்பேன், இங்கே தான் இருக்கிறேன், நான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறேன், இருப்பேன், இதை தாண்டி வேறு எதுவுமே சொல்லலை. எந்த அளவுக்கு உள்ளடி வேலை பார்த்தாங்கங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அதை நான் வெளிப்படையாக பேசவும் விரும்பலை. பல பேர் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து இப்போ அவர் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, 26 எலெக்ஷன் முடியட்டு அப்புறம் தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி வெயிட்டிங். தலைவன் வந்து அதுக்காண்டி வெயிட்டிங். நிச்சயமாக சொல்கிறேன், திமுகவுக்கு வந்து 200 சீட்டையும் வந்து 150 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு வைக்கிற மாதிரி இவங்க வேலை பார்த்துட்டாங்க. அது கண்டிப்பாக நடக்கும். என்ன எழுதி வச்சுக்கிடுங்க, உண்மையிலேயே நடக்கும். தென் மாவட்டங்களை நீங்கள் புறக்கணித்து அப்படி ஒன்றும் தேர்தலில் ஒன்றும் வெற்றி பெற்ற முடியாது. அது குறிப்பாக ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள், அந்த சமூகத்து மக்கள் வந்து யாரை நேசிக்கிறார்கள், யாரை விரும்புகிறார்கள், அதை தாண்டி ஒட்டுமொத்த சமூகமும் இன்றைக்கி யாரை நேசிக்குது, யாரை விரும்புது. 18% நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றி பெற்று கொடுத்துட்டாங்கன்னதுமே உங்கள் கணக்கெல்லாம் எப்படி போகுதுன்னா, அதிமுக அப்போ இத்தனை % வச்சுருக்கு, அப்போ வந்து பாஜக இத்தனை % வச்சுருக்கு, அதனால இந்த ரெண்டே கூட்டி கழித்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த கணக்கு வந்து இந்த டெல்லி போட்ட கணக்கு எப்படி சாத்தியமாகும்? அந்த 18% அண்ணாமலை என்ற அண்ணாமலைக்காண்டி விழுந்தது, அந்த முகத்துக்காண்டி வந்தது. கூட்டணி கட்சிகள் இருக்குது, டிடிவி தினகரன் போன்றவர்கள்லாம் இருக்குது, அதுக்கும் வந்தது தான். எப்படி அது சாத்தியமாகும்? அதிமுகவுடான கூட்டணி இல்லாமல் 18, இப்போ கூட்டணி வச்சுட்டிங்கல்ல, எப்படி வருது? வருமா? அதுதான் ஸ்டாலின் வந்து இப்போ நல்லா குஷியாக இருக்காப்புல. எப்படின்னா, முடிஞ்சிருச்சுடா சாமி, எப்பா நம்ம கன்ஃபார்ம்டா 150 சீட்டுக்கு மேலே பிடிச்சிருவோங்கிறதுல நல்ல ஒரு தைரியம். நல்ல மூஞ்ச பார்த்தாலே தெரியும். நல்லா இவங்க என்னமா நினச்சிட்டு இருக்காங்க, ஸ்டாலின் பதறுகிறார், ஸ்டாலின் நடிக்கிறார், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கூட்டணி ஜெயிக்கிட்டு, நான் கூட்டணியை பற்றி விமர்சிக்க விரும்பலை. நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் தான், செயல்படுறாரு, நன்றாக செயல்பட்டு வாழ்த்துக்கள். ஜெயிக்கிட்டு பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும், இது தேருமா, இது தேராதான்ட்டு. சத்தியமாக தேராது, இது தேரவே தேராது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறாரு. சிலுவம்பாளையம் அவர் சொந்த தொகுதி, சேலம், அதோடு அவ்வளோதான். அதை தாண்டி ஒட்டுமொத்தத்துக்கும் அப்படின்னா இங்கே யாரும் விரும்பலை, லைக் பண்ணலை. அது வெளிப்படையாக தெரியுது, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. யார் விரும்புவாங்க, எப்படி விரும்புவாங்க? அதுக்காண்டி நீங்கள் பன்னீர்செல்வம் அவர்களை கொண்டு வந்தால் மட்டும் விரும்புவீங்களா நினச்சிங்களா? அப்படி நான் சொல்ல விரும்பலை, சொல்லவும் வரல. ஆனால் அதான் உண்மை. அப்படி வந்தால் தான் இங்கே கதை நடக்கும். தலைவர்னா ஒரு பயம் இருக்கணும். பயங்கிறத தாண்டி ஸ்டாலின்னா இன்றைக்கி நீங்கள் பேச முடியுமா? அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து தலைவா சொந்தத்தை நீக்கினா நீக்கிட்டு போனால் அவர் சொல்கிறாரு. இப்படி ஒரு எங்கேயாவது ஒரு தலைவர் அறிக்கை விடும்போது தலைவரை எடுத்து பேச முடியுமா? இன்றைக்கி அப்போ அந்த சூழல் தானே இருக்குது. உங்களை யார் மதிக்கிறா? உங்கள் கட்சிக்குள்ளே தெரியுதே. இந்த கூட்டணி வெற்றி பெறுமா? இது முதல்வர் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ பாஜகவுக்கு யார் சப்போர்ட்டாக பேசினாலும் அறுவடாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான்.
ஆமாம், பாஜக ஆதரித்து பேசினா அப்போ எடப்பாடிக்கு தான் ஓட்டு போகும். அதனாலே வந்து பல பேர் வந்து சைலண்ட் ஆகிட்டாங்க. ஒரு சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னா அது வந்து எந்த காரணம் எனக்கு தெரியல. ஆனால் பல பேர் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து நீக்குது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமும் சொல்லிகிட்டு இருக்கு. இந்த கூட்டத்தை வந்து அதாவது பிராமணர்கள் ஓட்டு வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு அதிகபட்சம் ஒரு 10 லட்சம் ஓட்டு இருக்குமா, அதை தாண்டியே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 100க்கு 90% பேர் அண்ணாமலை அவர்களை தான் விரும்பினாங்க. அது எதுக்கு நீங்கள் அவங்ககிட்ட போய் கேட்டுக்கோங்க. ஆனால் உண்மை விரும்பினது அவங்க தான். ஒரு சில பேர் இருந்துக்கிட்டு இந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்காங்க. அதுக்கான அறுவடை வந்து 26 தேர்தலில் தெரிய வரும். சரி ரைட்டு ஓகே, அது முடிஞ்சு போன கதை தான். அது ஒப்பேராது தெரியும். திரும்பவும் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து 26க்கு அப்புறம் கண்டிப்பாக சொல்கிறேன், எழுதி வச்சுக்கிடுங்க, அவர் தான் மாநில தலைவராக வருவாங்க. இப்போ அவர் சைலண்டாக இருக்கிற ரீசன் தான். அமைதியாக இருங்க, கமுக்கமாக இருங்க, எந்த இதுவுமே கிடையாது. பாஜகவில் மத்திய அமைச்சர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ஒதுக்கிட்டாங்க, ஓரம் ஒதுக்கிட்டாங்க. அப்படியே வச்சுக்கோங்க, ஓரம் ஒதுக்கிட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. அண்ணாமலை அவர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. இது நல்லா பட்டு வந்ததுக்கப்புறம் தெரிய வரும், இந்த பருப்பு இங்கே வேவாது. அதாவது இங்கே வந்து இருந்துக்கிட்டு அப்படி இப்படி அப்படி இப்படி நாங்கள் இப்படி மாற்றிடுவோம். இந்த அதிமுகவுடன கூட்டணி எதுக்கு போகணும்? நான் கேட்க எதுக்கு போகணும்? அம்மையார் ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் அவர்களும் அதே மாதிரி 2 பேருக்கு ஈக்குவலாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படி கேட்டிங்கன்னா இல்லை, ஓப்பனாகவே சொல்லுவேன். ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நல்ல மனுஷன் தான், இருந்துட்டு போங்க. நல்ல ஒரு திட்டங்களை கொண்டு வந்தீங்க, ஒத்துக்கிறேன். பட் தலைவர் கேண்டிடேட்டுக்குங்கிற ஒரு இது இல்லையா அவங்ககிட்ட? இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எப்படி நீங்கள் சொல்லலாம்? அது எப்படி சொல்ல முடியும்? அப்படிலாம் கிடையாது. இல்லைன்னா இல்லை. அது யாராக இருக்கட்டும், அண்ணாமலையாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், அப்படி தான் சொல்ல முடியும். அந்த ஆளுமே இல்லை, அது வெளிப்படையாக தெரியுது. அதனால தான் இந்த கூட்டணி வந்து விரும்பலை. எல்லோரும் வந்து ஆரம்ப கட்டத்து காலத்திலே ஒரு எண்டு கார்டு போட்டிக்கிறது இதுக்கு தான். எப்படி இந்த கணக்கு போட்டாங்கன்னு தெரியல உண்மையில். இதில் 18% அண்ணா எடப்பாடி பழனிசாமி எடுத்த அந்த 21% இதை ஒன்று சேர்த்தா 40% ஜெயிச்சிடலாமா? இதை மாதிரி ஒரு கணக்கு யாராவது போட்டது உண்டா? இந்த 18% பாஜகவுக்கு வந்தது யாரை வச்சு? ஆனால் திரும்பவும் பாஜக வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டு, எப்படி பழைய பாஜக இருந்தால் அந்த நிலைமைக்கு வந்துட்டு, அது இப்போ அடித்தாங்க இது மாதிரி தான் அங்கே இருக்குது. பாஜக தலைமை எல்லாமே அப்படி தான் இருக்குது. எனவே இந்த கூட்டணி வந்து இப்படியாக தான் போய்கிட்டு இருக்குது. இந்த நிலையில் தான் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து அவர்களை வந்து இவங்க சேர்க்க மாட்டாங்களா, வேண்டான்னு சொல்கிறார். அதிமுகலேருந்து அதை சொல்கிறாங்க. என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்னு தெரில. உண்மையிலே ஜெயிக்கணும். அதாவது நான் எதிர்க்கட்சியாக மட்டும் இருந்துட்டு போயிருந்தேன், 65 சீட்டு அடுத்த அது அவருக்கும் தெரியும் நினைக்கிறேன். சத்தியமாக தெரியும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சிஎம் ஆக மாட்டேங்கிறது நல்லாவே தெரியும். அப்போ நான் அடுத்த எதிர்க்கட்சியாவது இருந்துடணும். இது எப்படி இது? அதுதான் ஆசையா? அப்போ திமுக எதிர்த்து வர வேண்டாம். நீங்கள் முதல்ல இந்த 64 எப்படி வாங்கினீங்க எனக்கு தெரியும். இந்த 64 2021 எப்படி வாங்கினீங்கன்னு தெரியும். பாதி பேரை கழட்டி விட்டீங்க. இனிமேல் இந்த 64 நீங்கள் பிடிப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் எப்படிங்கிறது தெரியும். சத்தியமாக பிடிக்க மாட்டாங்க. இந்த ஒரு சில தலைகள் இருக்குது, முன்னாள் அமைச்சர்கள்னு சொல்லிட்டு, அவங்க தொகுதியில் அவங்கவுங்க எம்எல்ஏ வரலாம், அவ்வளோதான். பாதி டிக்கெட்டுக்கு மேலே அவுட் ஆகும். எழுதி வச்சுக்கிடுங்க, பாதி டிக்கெட்டு மேலே அவுட் ஆகும். திமுகவுக்கு வந்து இவங்க முழுக்க சொல்கிறேன், திமுக வந்து திரும்பவும் வெற்றி பெற வைக்கணும். அதுக்கு முழுக்க இவங்க தான் காரணம். வேறு யாரையுமே சொல்ல மாட்டேன். இவங்க தான் காரணம். ஒரு காயை நகட்டி கொண்டு போகிறாங்கன்னா தோல்வி வரதாங்க செய்யும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை வரதான் செய்யும். அடுத்து வெற்றிக்கு நீ நமக்கு தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு யாருக்குமே வர மாட்டாங்களே. உடனே பேர்னு உடனே செஞ்சுன்னு உடனே வந்துடணும். இப்படி போனீங்கன்னா சொருன்னு கீழே தான் வருவீங்க. நிலைக்காது, நிற்காது. ஒரே நல்ல பில்டிங் கட்டினா மொத்தட்டின்னு உள்ள தான் செய்யும். அதுக்கு சம்மந்தம் இது. அதுக்கு சம்மந்தம் இவங்க கணிப்பு ஒன்றுத்துக்கும் ஆகாது. கொஞ்சம் நெஞ்சம் பேராது இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்டினும் பாஜக நேசித்தாங்க. இப்போ அதுக்கும் வந்து விழுந்து போச்சு தமிழ்நாட்டில். சத்தியமாக விழாது. எழுதி வச்சுக்கிடு. இவங்க நல்ல பஜனை பாடியே வந்து சிறுபான்மையின் பாதுகாவலர் நாங்கள் தான், கிறிஸ்தவர்களின் பாதுகாவலர் தான். இவங்க உருட்டில் இந்த திமுக ஈஸியாக வந்து லாபி பண்ணிட்டு போயிடும். எத்தனை தொகுதி இழந்தாங்களோ போன ரவுண்டு, இந்த ரவுண்டு சட்டமன்ற தொகுதியில் அதையும் மீட்டெடுக்கும் இந்த திமுக. உதாரணத்துக்கு பல விஷயம் நான் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, ஆலங்குளம் தொகுதி எடுத்துக்கிடுங்க. ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு அங்கங்கே போய் நான் சொல்கிறேன். ஏன்னா என் சைடு அங்கே நெல்லை மாவட்டம் போய் சொல்கிறேன். போன ரவுண்டு யாரை நிப்பாட்டினீங்க? திமுக சார்பாக ஆல்ரெடி யாரும் நின்னாங்க. அதுக்கு முந்தின ரவுண்டு அவர் தான். அது அவங்களோட மண்ணு மாதிரி. அவங்க அந்த மண்ணுக்கானவங்க அவங்க தான். அது அவங்களுக்குள்ளது கோட்டை மாதிரின்னு வைங்களேன். அமைச்சராக இருந்தவங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ரவுண்டு போன ரவுண்டு ஜெயிச்சுட்டாங்க அமைச்சர். அதுக்கப்புறம் அதில் யாரை போட்டீங்க? அதிமுக நின்றுச்சு, அதுவே ஜெயிக்காது. சரி, வேறு மாதிரி ஒரு கூட்டணி வச்சு இப்போ இருக்கவரை போட்டீங்க. இப்போ பன்னீர்செல்வம் அவர்கள் நீங்கள் பிரித்து விட்டீங்க. அங்கேயே இப்போ அந்த மாதிரி இருக்குது. எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? எப்படி கேண்டிடேட்டை போடுவீங்க? ஆல்ரெடி யாருன்னா மீன் பண்ணி நீங்கள் வந்துட முடியுமா? அப்பவும் பாஜக அந்த இடத்துல கட்டமைப்பை கரெக்டாக வைக்கும்போது அந்த ஓட்டை அப்படியே நிற்கும், கலையாது. இந்த இருக்கதே கோபுரத்தை களைச்சி விட்டு போயிட்டீங்கன்னா என்னது வரும்? டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க. எழுதி வச்சுக்கிடுங்க. எனவே இது வந்து 8 மாதம் 1 வருஷம் தேர்தலுக்கு இருக்குது. பார்ப்போங்கிறத வேண்டாம். அது போட்டு எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் வருவாங்க, ஒரு மைண்ட் செட்டாகி வருவாங்க. வாய்ப்பை வந்து நழுவ விட்டாங்க. கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சி அமைக்கும். சத்தியமாக சொல்லுதான். திமுக இப்போ திருமாவளவனை கழட்டி விட்டாலும் சத்தியமாக அவங்க ஜெயிச்சு விடுவாங்க. ஈஸியாக ஜெயிச்சுருவாங்க.
எப்படி அது எப்படி வரும்? திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் தான் வந்து திமுகவுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கோம், நாங்கள் இல்லைன்னா வெற்றி பெற முடியாது, அதனால் நான் எங்களை நாங்கள் தான் வந்து வலுவாக இருக்கோம்னு சொல்கிறீங்க. இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லலை, இருக்கீங்க. ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் தான் இங்கே கரண்ட் பாஸ் ஆகும். அந்த மாதிரி தான் நீங்கள் வெளில போயிட்டீங்கன்னா அதே தலித் சமூகத்தை சேர்ந்தவர்கள் தோழர்கள் அவங்க வீடுகளில் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது கருணாநிதி அவர்களை வந்து நேசிக்கிறாங்க, அதை தாண்டி பெரியாரை நேசிக்கிறாங்க, அதே நேரத்தில் அம்பேத்கர் அவர்களை கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அப்போ திரும்ப வெளியில் போகும்போது அந்த ஓட்டு திமுகவுக்கு போதே தவிர திருமாவளவனுக்கு போகலை. அதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். அதிமுக நீங்கள் கூட்டணி வச்சிங்க, அப்போ எப்படி வந்துச்சு? இப்படி தான் வந்துச்சு. அதான் இங்கே பண்ண வேலை. அது முழுக்க முழுக்க காரணம் இது திருமாவளவன் அவர்களுக்கும் தெரியும். அதனால் அவரும் போக மாட்டார். பாமக உள்ளே வந்தாலும் திருமாவளவன் போக மாட்டார். எங்கே போய் நீங்கள் போவீங்க? விஜய் கூட போவீங்களா? தன் பலத்தை நிர்வகிக்காதவர் கூட போவீங்களா? போங்க, இருக்கனாலும் வராது. எனவே வெளிப்படையாக ஒன்று தெரிய வருது என்னென்னா, இந்த மொத்தத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக ஒன்று சேரணும். எதிரியா போருக்கு போயிட்டா கையில் ஆயுதம் இருந்தால் கொண்டு தான் ஆகணும். சும்மா குத்திட்டு விட்டோம் அப்படின்லாம் முடியாது. இது ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். சண்டை எதிர்கொண்டு தான் ஆகணும். அது ஒரு கட்சை அழிச்சு தான் ஒரு கட்சை வளரணும். அவன் திறமை வரதான் செய்வாங்க. அதிமுகங்கிற கட்சை அழிச்சு தான் பாஜக வரணும்னா வரதான் செய்யும். நீ கட்சை சரிப்படலை, உன் தலைமை சரியில்லை, நீ ஸ்டடி இல்லைன்னா இன்னொருத்த அடித்து வரதான் செய்வான். அது அண்ணாமலை அவர்களாகவே இருக்கட்டுமே, வந்து வரதான் செய்யும். அதை முழுங்கி தான் வரணும், வரும். எத்தனை நாளைக்கு இப்படி பிடிச்சி காப்பாற்றிட்டு இருப்பீங்க? அவங்களுக்கு ஆள் கிடையாது, அவங்களுக்கு நிற்க மாட்டாங்களா? சரி, அப்படியே நின்னாலும் அவங்க வரட்டுமே. அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்காது, கட்சி இருக்காது. எனவே இது தேவையில்லாத ஒரு செயலை செஞ்சது போன்ற ஒரு பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்கன்னா அதான் ஒரு உண்மை. பன்னீர்செல்வம் அவர்களையும் டிடிவி தினகரன் அவர்களை வந்து இவங்க எந்த அளவுக்கு ஒதுக்குறாங்க, ஒதுக்க அவங்களுக்கு தான் பிரச்சனை. எல்லாரும் வேணும், 5 விரலும் வேணும்னு நினைக்கணும். 5 விரலும் ஆளி சோத்தாளி தின்னா சோறு வாயில் போகும், 3 விரலும் தின்னா சோறு போகும், தின்ன மாதிரி இருக்காது. அந்த கதை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் எடுத்த முடிவும் இப்போ சைலண்டாக இருக்கிறாங்க. திரும்பவும் அவர் தான் வருவார். இந்த தேர்தலுக்கு அப்புறம் தெரிய வரும். நன்றி, வணக்கம்.